பிஆரை நம்பி வந்து யாருமே இவ்வளவு பெரிய ஷோல வர கரெக்ட் தான் தெளிவா. ஆப்வியஸ்லி வினோத்துக்கு இருக்காங்கன்னு தான் தோணுது. பிஆரா வாய்ப்பே இல்லைங்க. நம்ம வர முடியும். தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பிஆர் இருக்கு. இப்போ சொல்லுவாரு கேளுங்களா. இந்த வீக் வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா பிஆர் இருக்குன்னு நான் சொல்றேன். அவர் வாடகையே காசு இல்லைன்றாரு. வாடகைக்கே காசு இல்லாத இப்போ உள்ள வந்துக்கிறேன். அதுதான் காணாது. இதுதான் உண்மை. ஆனால் நம்ப மாட்டேங்க. 3 மாசம் என் ஒய்ஃப் எப்படி வாடகை கட்டுவாங்கன்ட்டு நான் கேட்கலான்னு வச்சுட்டேன். இல்லாட்டி இஎம்ஐ இஎம்ஐ அக்கா பொண்ணு கட்ட கட்டில் பீராலாம் அந்த இஎம்ஐ இருக்குது. இருக்குது. நான் வாங்கி வச்ச கடன்களும் எக்கச்சக்கமாக இருக்குது. நானும் டவுன் ஆகிட்டு தான் இந்த வாய்ப்பு கிடச்சி வந்துக்கிறேன். இவங்க இருக்கிற தூக்கி 3 லட்ச ரூபாய் கொடுக்கணுமா எவ்வளோ கேட்டானுங்க. எதுக்கு கொடுக்கணுன்ட்டு விட்டேன். நம்மளுக்கு நம்ம பாடின பாட்டு இருக்குது. நான் பாடின கருத்துள்ள பாடல்கள் இருக்குது. என்னுடைய பாட்டை கேட்டு ஆர்ப்பாட்டம் போன இளைஞர்கள்ங்கிறாங்க. இன்னொரு வீட்லேயும் இரங்கல் வீட்லையும் பாடியிருக்கேன். சென்னை ஃபுல்லாக மக்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப பழக்கமான மக்கள், என்னை தூக்கி கொண்டாடுற மக்கள். மற்றபடி அவுட்டில் இருக்கிற அத்தனை ரசிகரும் என்னை வந்து இந்த அளவுக்கு நிற்க வச்சுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மக்கள்